ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிள் டெரக்கோட்டா பீகாக் ஃபெதர் பெண்டன்ட்டு எப்படி பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெரக்கோட்டா க்ளே அண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒரு 4 எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ரெண்டாக வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமாக வச்சுடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது எதுக்காகன்னா நம்ம பெண்டன்ட்டோடைய திக்னஸ்க்காக நம்ம மெஷர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி 2 பக்கமும் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அட்டாச் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போது பீகாக் ஃபெதர் பெண்டன்ட் பண்ணுறதுக்காக நாம் ஒரு திலகம் ஷேப் கட்டரை எடுத்துக்கிறோம். இந்த ஷேப் கட்டரை வச்சு என்னோடது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதால அதை விட கொஞ்சம் பெருசாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம அதை ஷேப்ஸை எடுத்துகிட்டு வரணும். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரு சைஸ் சின்னதாக இருக்கிறதால அதை விட பெரிய சைஸை நான் அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் பெருசாகவோ கம்மியாகவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த க்ளேவை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏதாவது ஷார்ப்பான கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்க்கு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்போயுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நீட்டாக ஃபினிஷிங் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு சொட்டு ஆயிலில் ஒரு சொட்டு வாட்டர் கலந்து நம்ம லைட்டாக மேலே தடவி விட்டோன்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷ் வந்துடும். இல்லைனா நீங்கள் ஏதாவது கத்தியோ இல்லைனா ஸ்மூத்தான ஆப்ஜெக்ட் ஏதாவது வச்சு மேலே அப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு ஸ்மூத் ஃபினிஷு கிடச்சிரும். இப்போ நாம் அந்த பீகாக் ஃபெதருக்கு கண்ணு மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு சின்னதாக லீஃப் ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி லீஃப் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஷேப்பை வச்சு கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இம்ப்ரெஷன் விழறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்துடுச்சு. இப்போது சில பேருக்கு டவுட் இருக்கும், நீங்கள் ஷேப் வச்சுருக்கீங்க அதனால் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரியான ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அதை சுற்றி வரைஞ்சிங்கன்னாலே போதும், சேம் இம்ப்ரெஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு பீகாக் ஃபெதர் அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு நம்ம நைஃப் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய இம்ப்ரெஷன்ஸை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி நேச்சுரல் எஃபெக்ட் இருக்கும். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த பெண்டன்ட்டை. இப்போ நம்ம ஜஸ்ட்டு அதில் லாலிபாப் பீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாலிபாப் பீட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அந்த டிசைனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம நிக்ரோம் ஒயர் கனெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் எல்லாம் கோத்தோன்னா அரேஞ்ச் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கண்டினியூ பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதுக்கு மேட்சிங்கான ஜம்கா செய்ய போகிறோம். சிம்பிளான ஜம்கா தான் இதுவும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ளேவை வந்து நம்ம ஜம்கா மோல்டரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஜம்கா மோல்டரில் அதில் நீங்கள் க்ளேவை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்திங்கனாலே அழகாக நம்மளுக்கு வந்து தேவையான ஜம்கா ஷேப் வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க க்ளேவை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கட்டர் இருக்கும், அதை வச்சு நம்ம அதை உள்ளே இருக்கிற தேவையில்லாத நம்ம க்ளேவை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அந்த ஜும்கா சைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம், நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நிக்ரோம் ஒயர் இருக்கும் இல்லையா, அதனுடைய பாக்ஸ்லேயே நீங்கள் உள்பக்கமாக திருப்பினீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு அழுத்துனீங்கன்னா அது மேலே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரியும் நீங்கள் அந்த ஷேப் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பெண்ணோடைய கேப் இருக்கு இல்லையா, அதை வச்சியும் நீங்கள் அந்த சின்ன சர்க்கிளை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ நான் அது மேலே டிசைன் போடுறேன். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் மாதிரி இருக்க ஷேப் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதை வச்சு நான் ஜஸ்ட் ஒரு மாதிரி கர்வ் ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ தட் அது வந்து நம்மளுடைய பெண்டன்ட்க்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஷேப்பை எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி அதில் டிசைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது வந்து கொஞ்சம் ரஃப்பான ஏதாவது சர்ஃபேஸ் இருந்ததுன்னா லைட்டாக அந்த நீடிலாலேயே ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, மைல்டாக தேய்ச்சி விடுங்க, ஜஸ்ட்டு க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம பண்ண அந்த ஜம்காவோட ஒரு சின்ன பீட் ஒன்று கனெக்ட் பண்ணி கனெக்டர்ஸோடு அதை நான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம ஹூக் அதோட கனெக்ட் பண்ணி நம்ம ஜம்காவாக மாட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.